ஸ்கூலில் எக் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தாங்க. எப்பவும் பாயில்டு எக் தான் கொடுப்போம். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எக்கு க்யூப் மாதிரி செஞ்சு கொடுத்தேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 எக் எடுத்துக்கிட்டேங்க. கூட வந்து கொஞ்சம் போல் கரம் மசாலா, எல்லா மசாலாவும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி தான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவு மிளகாத்தூள், அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் ஜீரகம் தூள் சேர்த்துக்கிட்டேன். ஜீரகம் மிளகும் நான் கலந்து வச்சுருந்தேன், நான் அதை தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஜீரகம் இல்லைன்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா எல்லாம் கலந்த பிறகு இந்த மாதிரி இட்லி கொப்பரையில் கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப கம்மியாக வைக்கணும், ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. நான் ரிங் வச்சு வைக்கிறேன். இது மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு கிண்ணத்தை கவுத்து வச்சு கூட வைக்கலாம். நான் ரிங் வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு, ஏன்னா அந்த தண்ணி மேலே வந்து கொதித்து தண்ணி உள்ளே போயிடக்கூடாது, அதுக்காக பிளேட் வச்சு அதுக்கு மேலே கிண்ணம் வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சேன். ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. நான் கொஞ்சம் சிம்மில் வச்சு, ஹாஃப் சிம்மில் வச்சு வேக வச்சேன். ஒரு 10 மினிட்ஸ் தான். இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை எடுத்து கத்தியை வச்சு சுற்றி எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கவுத்துட்டு க்யூபாக கட் பண்ணி எடுத்து அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி பசங்களாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் எக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். எப்பவும் பாயில்டு எக்கு, கொஞ்சம் பொரிச்ச முட்டை இந்த மாதிரிலாம் கொடுப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக க்யூப்ஸ் டைப்லலாம் கொடுத்தோன்னா பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.